கேரளம்ல ஷிகல்லா பாக்டீரியா பாதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ மட்டும் கேரளத்தில் காய்ச்சலால் 13,539 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்கன்னும், மலப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 2,734 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. கேரளாவில் நேற்று மட்டும் 21 பேருக்கு எலிக்காய்ச்சல், 10 பேருக்கு ஷிகல்லா தொற்று, அதே மாதிரி ரேபிஸ் பாதிப்பால் 3 பேர் பலின்னு தொடர்ந்து ஒரு அதிர்ச்சியான சூழல் கேரள மாநிலம் சந்திச்சுட்டு வரதை நம்ம பார்க்குறோம். தென்மேற்கு பருவமழை காலம், அடுத்தபடியாக வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலம், இந்த மாதிரியான நேரங்களில் பாதிப்பு அப்படிங்கிறது தீவிரமடையும். அந்த வகையில் கேரளம்ல தொடர்ந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வரக்கூடியவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.